அண்மை செய்தியை பார்க்கிறோம். மதுரையில் தனியார் பள்ளியில் 3 வயது குழந்தை தண்ணீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்த சம்பவத்தில் கோட்டாட்சியர் தலைமையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. பள்ளி தரப்பிலிருந்து தற்போது வரை யாரும் என்னிடம் பேசவில்லை, பார்க்க கூட வரவில்லை என்று உயிரிழந்த சிறுமியின் தந்தை கண்ணீருடன் வேதனையாக பேட்டியளித்திருக்கிறார். அவர் பேசியவற்றை முதலில் பார்க்கலாம். ஸ்கூல்ல தண்ணி தொட்டி எங்க வச்சிருந்தாங்கன்னு தெரியல. தண்ணி தொட்டியில பாப்பா விழுந்திருக்கு. தண்ணி தொட்டியில விழுந்து ரொம்ப நேரம் கழிச்சுதான் இங்கேயே கொண்டு வந்துருக்காங்க. 19 கிட்ட இங்கே கொண்டு வந்துருக்காங்க. இங்கே ஒரு 1 ஹவரா இறந்துதான் குழந்தைய இங்கே கொண்டு வந்துருக்காங்க. என்ன ஸ்கூல் இது பண்ணாங்க, என்ன நடந்தது என்னங்கிறது வந்துட்டு இனிமேதான் அது என்னங்கிறது தெரியும். சரிங்களா? அவ்வளவுதான். இந்த இன்ஃபர்மேஷன் தான் எனக்கே இப்ப தெரிஞ்சிருக்கு. இங்க நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது குழந்தை வந்து இறந்துருச்சு அப்படிங்கிறது சொல்றாங்க. என் ஒய்ஃபுக்குமே வந்துட்டு குழந்தை இறந்துதான் ஹாஸ்பிட்டலுக்கே கொண்டு வந்துருக்காங்க. நீ போமா, நார்மல் பாப்பா தான். குழந்தை வந்து நார்மல் பாப்பா தான். குழந்தை வந்து நார்மல் பாப்பா தான். அழகு பெத்த பாப்பா தான். நான் பெத்த பாப்பா தான். கேட்டீங்களா? அவ்வளவுதான் சார். ஒரு குழந்தை ஏதோ அது நான் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் யாரையுமே என்னை பார்க்கவே விடலை. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் யாரையுமே நான் பார்க்கவே விடலை. நான் டைரக்டா ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்தேன். நான் அவங்களுமே டைரக்டா ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்காங்க. மதுரையில் தனியார் பள்ளியில் தண்ணீர் தொட்டியில் விழுந்து 3 வயது குழந்தை உயிரிழந்த விவகாரம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்நிலையில் பள்ளி தரப்பிலிருந்து தற்போது வரை யாரும் தன்னிடம் பேசவில்லை என்றும் பார்க்க கூட வரவில்லை என்றும் உயிரிழந்த சிறுமியின் தந்தை வேதனையுடன் பேட்டியளித்திருந்தார். அதனை பார்த்தோம். தற்போது அங்கே கோட்டாட்சியர் தலைமையில் 8 பேரை பிடித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.